வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை அந்த குடும்பத்திலேயே வளருது. கூட மத்த குழந்தைங்களும் இருக்கு. திடீர்னு ஒரு நாள் அந்த குழந்தையுடைய அப்பா, அம்மா வந்து அந்த குழந்தைய கூப்பிட்டு, "நீ இந்த வீட்டு குழந்தையே கிடையாது. உனக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. நீ வேற, நாங்க வேற. நாங்க சொல்றத கேட்டுக்கிட்டு இந்த வீட்ல இருந்தா இரு. இல்லன்னா கிளம்பி வெளியில போயிடு." அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் மனநிலை? யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய இஸ்லாமியர்களுடைய நிலை இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்டிக்கல் நியூயார்க் டைம்ஸ்ல படிக்க முடிஞ்சது. அதாவது மோடியின் இந்தியாவில் ஒரு சராசரி இஸ்லாமியருடைய மனநிலை என்ன அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல். உண்மையிலேயே அதை படிக்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்தது. நான் வசதியான இஸ்லாமியர்களை பத்தி பேசல. கனெக்ஷன்ஸ் இருக்கிறவங்க, பணம் இருக்கிறவங்க, பவர் இருக்கிறவங்க, அவங்கள பத்தி நான் பேசவே இல்லை. ஏழை எளிய இஸ்லாமிய மக்களுடைய நிலைமைய இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாட்டுடைய பிரதமர் மேடையில பேசுறாரு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் அதிகமா குழந்தை பெத்துக்கிறாங்க. இவங்கள்லாம் சட்டவிரோதமா நாட்டுக்குள் வந்த ஊடுருவிகள் அப்படின்னு பேசுறாரு. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி ரிசர்வேஷன் எல்லாம் புடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு ஹிந்து சமூகத்துக்கும் இஸ்லாமிய சமூகத்துக்கும் இடையே ஒரு பிளவை ஏற்படுத்த முயற்சி பண்றாரு. இந்த 10 வருஷத்துல இஸ்லாமியர்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கறத வந்து அவர் பதிவு பண்றாரு அந்த ஆர்டிக்கல்ல, அந்த ரிப்போர்ட். நாம வந்து மேலோட்டமா பேசிட்டு இருக்கோம். இஸ்லாமியர்கள வந்து வஞ்சிக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் மீது இவ்வளவு கொடுமை நடக்குது, ஒடுக்கப்படுறாங்க அப்படின்னு நம்ம நிறைய பேசுறோம், நம்ம குரல் கொடுக்கிறோம். ஆனா அவங்களுடைய சிச்சுவேஷன்ல இருந்து அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அன்றாட வாழ்க்கையில, அங்க இங்கேயும் நம்ம நியூஸ்ல பாக்குற விஷயங்களை தாண்டி தினம் வாழ்க்கையில ஒரு நபருக்கு, நீ ஒரு இஸ்லாமியன், நீ ஒரு சிறுபான்மையினர், உனக்கு இந்த நாட்டுல இடம் கிடையாது, நீ ஒரு செகண்ட் கிரேட் சிட்டிசன், உனக்குன்னு விருப்ப வெறுப்புகள் எதுவுமே இருக்கக்கூடாது, இந்த பெரும்பான்மை சமூகம் என்ன சொல்லுதோ அதை கேட்டுதான் நீ வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு தினம் அவங்களுக்கு நாம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தா, நினைவூட்டிக்கிட்டே இருந்தா அந்த வாழ்க்கை எவ்வளவு நரகமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இஸ்லாமியரா பிறக்கணும்னு அவங்க முடிவு பண்ணாங்களா? இஸ்லாமிய குடும்பத்துல பிறக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்களா? அவங்க பிளான் பண்ணாங்களா? ஆனா தினம் இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய சம்பவங்கள் அவங்கள சுத்தி நடந்துகிட்டே இருக்கு. அவர் எழுதுறாரு அதுல, வாழ்க்கையே மாத்திடுச்சு, மெல்ல 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 வாழ்க்கையே சுத்தமா மாத்திடுச்சு. முன்னெல்லாம் இயல்பா பேசிக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் இன்னைக்கு வந்து 1க்கு 2 தடவை யோசிச்சு பேசுறாங்க. என்கிட்ட இருந்து 2 அடி விலகி நிக்கிறாங்க. முன்னெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரர்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குவோம், பண்டிகைனா ஒண்ணு கூடுவோம். எங்க வீட்டுல ஏதாவது ஒரு பண்டிகைன்னா அவங்க வருவாங்க, அவங்க வீட்டு பண்டிகைகளுக்கு நாங்க போவோம், சாப்பாடு பரிமாறிக்குவோம். ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா பக்கத்து வீட்டுக்காரர் ஓடி வருவார் உதவிக்கு. ஆனா இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு வீடு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. வீடு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னா. அப்படியே வீடு கிடைச்சாலும் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் யாரோ ஒரு திருடனை பாக்குற மாதிரி, தினம் ஒரு விரோதிய பாக்குற மாதிரி பாக்குறாங்க, எங்க கிட்ட இருந்து விலகி போறாங்க அப்படின்னு பதிவு பண்றாரு. சரி, வீட்டுல சுற்றுப்புற சூழல்ல இப்படி இருக்குன்னா, சொசைட்டில பாத்தீங்கன்னா பேங்க்குக்கு போனா பிரச்சனை. சாதாரண பார்க்கிங் லாட்ல இருந்தா பார்க்கிங் அட்டெண்டன்ட் என்ன பார்த்து வேற மாதிரி பாக்குறாரு. ட்ரெயின்ல போனா பக்கத்துல யாரும் உட்கார மாட்டேங்கிறாங்க, 2 அடி தள்ளி உட்கார்றாங்க. வீட்டுக்கு வரக்கூட ஏசி டெக்னீஷியன், கொஞ்ச நாள் முன்னால சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் வைரல் ஆச்சு. ஷெஃபாலி வைத்தியான்னு ஒரு கடைஞ்செடுத்த ஒரு சங்கி, அவங்க எழுதுறாங்க ஒரு போஸ்ட், எங்க வீட்டுல ஏசி ரிப்பேர் ஆச்சு, ஏசி டெக்னீஷியன் ஒருத்தர் வந்தாரு, அவர் இஸ்லாமியரா இருந்தாரு, எனக்கு பயமா இருந்தது, நான் வீட்டுக்குள்ள விடல, நான் திருப்பி அனுப்பிட்டேன். அதே மாதிரி எத்தனையோ இன்சிடென்ட்ஸ் நாம கேள்விப்படுறோம்ல. ஸ்விக்கில டெலிவரி பண்ண ஒரு இஸ்லாமிய பையன் வந்தா அப்படிங்கிறதுக்காக இஸ்லாமியர்கிட்ட என்னுடைய சாப்பாடை எப்படி கொடுத்து அனுப்புறீங்க அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க. ஒரு ட்ரெயின்ல வெளிப்படையா
தாடி வச்சிருந்தாங்க, குல்லா போட்டிருந்தாங்கிறதுக்காக ஒரு ஆர்பிஎஃப் ஜவான் ஒருத்தர் 4 இஸ்லாமியர்களை ஈவு இறக்க இல்லாம சுட்டு கொண்டார். 2 நாள் முன்னால ரேபரேலியில ஒரு ரிப்போர்ட்டர் அமித்ஷாவுடைய கூட்டத்துல போய் அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் இவங்க 100 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணதுனால அவரை கூட்டமா சேர்ந்து இந்த சங்கிகள் எல்லாம் அடிச்சிருக்காங்க. அடிக்கும் போது அவங்க சொன்னது, அவன் தாடியை பாரு, அவன் கண்டிப்பா முல்லாவாதான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அங்க அடிச்சிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டர் சொல்றாரு, என்ன அடிச்ச பாதி பேருக்கு என்ன ஏன் அடிக்கிறாங்கன்னு கூட அவங்க தெரியாது. ஆனா பாரு, இவன் முல்லா அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இன்னும் 100-200 பேர் கூட்டம் சேர்ந்துக்கிட்டு என்ன அடிச்சாங்க அப்படின்னு சொல்றாரு அந்த ரிப்போர்ட்டர். இப்படி தொடர்ந்து எத்தனையோ சம்பவங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. அதுவும் குறிப்பா மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்லோவா இங்க இருக்கக்கூடிய இந்தியன் சொசைட்டியே வந்து மாத்திட்டாங்க, நம்மளுடைய தாட் ப்ராசஸையே மாத்திட்டாங்க. எவ்வளவு கம்யூனல் கிளாஷஸ். ஹிந்து பண்டிகையை செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல ஊர்வலம் போக வேண்டியது, ஊர்வலத்துல வந்து கத்தி துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு ஊர்வலம் போட வேண்டியது, குறிப்பா மாஸ்க் இருக்கிற இடம் பார்த்து ஊர்வலம் போக வேண்டியது, அங்க லவுட் ஸ்பீக்கர்ல அவங்கள இரிட்டேட் பண்ற மாதிரி பாடல்களை ஒலிக்க வேண்டியது, வேணும்ட்டே வம்படியா போய் அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணி அங்க கலவரத்தை ஏற்படுத்த வேண்டியது. கடைசியில கவர்மெண்ட் என்ன பண்ணுது, கலவரத்தை ஏற்படுத்தியவர்கள் இஸ்லாமியர்கள் அவங்க வீட்டை புல்டோசர் வச்சு இடிக்குது. தொடர்ந்து வடநாடுகள்ல இதை பார்த்துட்டே இருக்கோம்ல. கவு விஜிலாண்டிசம் அப்படிங்கிற பேர்ல மாட்டு இறைச்சி சாப்பிட்டாங்க, மாட்டு இறைச்சி எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு எவ்வளவு இஸ்லாமியர்களை வந்து வெட்டி சாச்சிருக்கிறாங்க. இத வேற சோசியல் மீடியால வீடியோ எடுத்து போட்டு வைரல் ஆக்கி அதுல ஒரு பெருமை தேடிக்கிறாங்க. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை போட்டு ஈவிரக்கம் இல்லாம அடிக்கிறாங்க, அந்த வீடியோ எடுத்து வைரல் பண்றாங்க. யாராவது முன்பின் தெரியாத அடிக்கிற வீடியோ பார்த்தாலே நமக்கெல்லாம் ஈரக்கொள்ள நடுக்குது. நம்ம குடும்பத்துல ஒருத்தரை இப்படி போட்டு அடிக்கிறாங்களே ஈவிரக்கம் இல்லாமன்னா அந்த குடும்பம் எவ்வளவு வேதனைப்படும் யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த அரசாங்கத்தை சேர்ந்தவங்க அப்படிப்பட்டவங்களை வந்து பாராட்டி பத்திரம் கொடுத்து அவங்களை கௌரவிச்சு அவங்களுக்கு எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண பதவியும் கொடுக்கறாங்க. மாரல் போலீசிங் எவ்வளவு பார்த்திருக்கிறோம். லவ் ஜிஹாத், லேண்ட் ஜிஹாத், இந்த ஜிஹாத், அந்த ஜிஹாத், எவ்வளவு ஜிஹாத். எங்க தொழில் செய்யணும், என்ன உணவு உடுத்தணும், என்ன சாப்பாடு சாப்பிடணும், இது முதல் கொண்டு அவங்க டிசைட் பண்றாங்க. அது எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான வாழ்க்கையா இருக்கும் யோசிச்சு பாருங்க. தரம் சன்சாத் அப்படிங்கிற பேர்ல மேடையில நின்னு ஓப்பனா சொல்றாங்க, இஸ்லாமியர்களை கொன்று குவிப்போம், ஆயுதம் ஏந்தி வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறான். இஸ்லாமிய பெண்களை ரோட்ல இழுத்து போட்டு ரேப் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். அதை இந்த நாட்டுடைய அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது. இப்படிப்பட்ட ஒரு பேச்ச மேடை கூட்டி ஒரு பெரும்பான்மை சமூகம் பேசுதுன்னா அதை கேட்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்துக்கு எவ்வளவு அச்சம் இருக்கும். வீட்டை விட்டு வெளியில வரணும்னா எவ்வளவு பயம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த இஸ்லாமிய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களோட நிலைமை. நாமெல்லாம் பசங்களா இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா ஒண்ணுல ஒண்ணா விளையாடி இருக்கிறோம். பசங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. என்னைக்குமே வந்து இவன் இஸ்லாமியனா இவன் கிறிஸ்துவனான்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது. எல்லாம் ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒரு தாய் பிள்ளையா தானே வளர்ந்தோம். ஆனா இன்னைக்கு அந்த பையனோட பேசாத, இந்த பையனோட பேசாத. எனக்கு ரொம்ப சமீபத்துல தஞ்சாவூர் வரைக்கும் போயிட்டு வந்தேன். ரிட்டர்ன் வரும்போது ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு சின்ன பையன் ஒருத்தன் உட்கார்ந்துருந்தான். அந்த பையன் கிட்ட வந்து நான் கேட்டேன், உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். சோ அண்ட் சோ அப்படின்னு அவனுடைய பேரை சொன்னான். அப்புறம் எங்க படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். சொன்னா, நான் வந்து டான் பாஸ்கோல படிக்கிறேன் அப்படின்னா. சொல்லிட்டு அடுத்த வரி அந்த புள்ள சொல்லுது, நான் டான் பாஸ்கோல படிக்கிறேன், ஆனா நான் ஒரு ஹிந்து. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஒரு சின்ன பையன், அவனுக்கு வந்து மிஞ்சி மிஞ்சி போனா 7-8 வயசு இருக்கும், சொல்றான், நான் டான் பாஸ்கோல படிக்கிறேன், ஆனா நான் ஹிந்து. அப்ப இன்னைக்கு எப்படிப்பட்ட மைண்ட் செட்டை குழந்தைங்களுக்கு உருவாக்கிட்டாங்க பாத்தீங்கன்னா, உன்னுடைய மதம் தான் உன்னுடைய அடையாளம்.
அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட மைண்ட கண்டிஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இஸ்லாமிய குழந்தைகளோட நிலைமை யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நாள் முன்னால ஹிஜாப் போட்டா படிக்க வராத, எக்ஸாம் எழுத வராத அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. தொடர்ந்து ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ கல்லூரிகள்லயோ அவன் கூட சேராத, அவன்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒருத்தரை தனிமைப்படுத்துறதும், ஏலியனேட் பண்றதும், ஹியூமிலியேட் பண்றதும், பிட்ரே பண்றதும் துரோகம். இதெல்லாம் இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு பிளெட்ஜ்ல ரொம்ப பெருமையா சொல்றோம்ல. அப்படிப்பட்டவங்களை தினம் தினம் வந்து அசிங்கப்படுத்துறதும், அவமானப்படுத்துறதும், சிறுமைப்படுத்துறதும், தனிமைப்படுத்துறதும் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய துரோகம். ஆனா இன்னைக்கு இந்த அரசாங்கம் இந்த 10 வருஷத்துல இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தை மூளை செலவை செய்து அந்த துரோகத்தை தினம் தினம் செய்ய வைக்கிறது. இதற்கு ஒத்து உதறத்துக்கு சோசியல் மீடியா, கோதி மீடியா, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி, எனக்கு தெரிஞ்ச எவ்வளவோ நண்பர்கள், நான் ரொம்ப லிபரல்னு நினைச்சவங்க, ரொம்ப பரந்த மனப்பான்மை இருக்கிறவங்க நினைச்சவங்க இன்னைக்கு கடைஞ்செடுத்த சங்கிகளா மாறி நிக்கிறாங்க. எவ்வளவு வருத்தமா வேதனையா இருக்கு. பார்க்கிற நமக்கே இப்படி இருக்குன்னா தினம் தினம் இந்த வாழ்க்கையை வாழக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. மோடி 3வது முறை ஆட்சிக்கு வந்தால் இந்த நிலைமை இன்னும் மோசமாகும். எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்டா உடனே அர்பன் நாக்சல்னு சொல்லி தூக்கி உள்ள வச்சிருவாங்க. இல்லைன்னா பாகிஸ்தானுக்கு போ, ஆப்கானிஸ்தானுக்கு போன்னு விரட்டுவாங்க. இங்க இருக்கக்கூடிய 15% இஸ்லாமியர்கள் ஜெனரேஷன்ஸா இங்க இருக்கிறவங்க. இவங்களுடைய தாத்தா, பாட்ட, முப்பாட்ட எல்லாருமே இங்க இருந்தவங்க. இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க, இங்க இருந்து உயிர் விட்டவங்க. இப்ப நம்ம தலைமுறையில இருக்கிறவங்களும் இங்கே பிறந்து வளர்ந்தவங்க, இங்கேதான் உயிரையும் விட போறாங்க. அப்படிப்பட்டவங்களை தினம் தினம் ஒரு செகண்ட் கிரேட் சிட்டிசனா வந்து ட்ரீட் பண்ற வைக்குது இந்த அரசாங்கம். அப்ப இந்த அரசாங்கத்தை நோக்கி யாரு கேள்வி கேட்கணும்? ஹிந்து மெஜாரிட்டின்னு சொல்லிக்கிறீங்கல்ல, நாங்கள் ஹிந்துக்கள் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறீங்கல்ல, நீங்க தான் கேள்வி கேட்கணும். நீங்க ஹிந்துக்கள்ங்கிறதுனால உங்களுக்கு இந்த அரசாங்கம் ஏதாவது ஸ்பெஷல் சலுகை கொடுத்திருக்கதா? நீங்கள் ஹிந்துக்கள்ங்கிறதுனால உங்களுக்கு பெட்ரோல் டீசலையும் பாதி விலையில கொடுக்கறானா? விலைவாசி உங்களை பாதிக்கலையா? வேலையில்லா திண்டாட்டத்துல உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கஷ்டப்படலையா? நீங்க ஹிந்துங்கிறதுக்காக உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் பிரிவிலேஜ் கொடுத்திருக்கு இந்த அரசாங்கம்? முஸ்லிம்கள் அதிகமா குழந்தை பெத்துக்குவாங்க, நாட்டுடைய டெமோகிராஃபிய மாத்திருவாங்க, இந்துக்களுடைய சதவிகிதம் குறையுது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்தியாவின் மக்கள் தொகையில 15% தான் இஸ்லாமியர்கள். ஆனா அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல வெறும் 4% கம்மியா இருக்கு. அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த நாட்டை வந்து அப்படியே எடுத்துக்குவாங்க, இந்த நாட்டை முஸ்லிம் நாடா மாத்திருவாங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாம பயமுறுத்திட்டு இருக்காங்க. இதனால் வரைக்கும் பிரெஞ்சு குரூப்ஸ் தான் பேசிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களே மேடையில் இப்படி பேசுறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு குடும்பம்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனும் இந்த மோடி அரசாங்கத்தை நோக்கி இந்த கேள்வியை கேட்டுட்டு தான் ஓட்டு போடணும். என்னுடைய சகோதர சகோதரிகளை தினம் தினம் அவங்களுடைய மதத்தை அடையாளம் காட்டி அவங்கள ஒடுக்குறீங்களே, துன்புறுத்துறீங்களே, இது நியாயமா? இதை நாங்க எக்காலமும் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஒவ்வொரு பெரும்பான்மை இந்து சமூகத்தை சேர்ந்த ஒவ்வொரு இந்தியனும் சொல்லணும். அப்பதான் இந்த நாட்டுல இஸ்லாமியர்களுடைய நிலைமை மாறும். நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த ஒவ்வொரு அடிப்படை மனித உரிமையும் அதிகாரமும் அவர்களுக்கும் உண்டு. நம்மளை விட அவங்க எந்த விதத்திலும் குறைஞ்சவங்க கிடையாது. நாம அவங்களை விட எந்த விதத்திலும் வசதி கிடையாது. இந்த உலகத்துல வசதியான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மனிதம். அந்த மனிதம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம மனிதர்களா இருப்போம். இல்லைன்னா நமக்கும் மிருகங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போயிடும்.
மனுஷனா இருக்கணுமா மிருகமா இருக்கணுமான்னு நாம முடிவு பண்ணணும்.